இது வந்து கூட்டாருங்க, 2 ரிவர் கலந்துருக்குது, சின்னாறு பாம்பாறு. இங்கே வந்து தண்ணி தேங்கி இருக்குதுங்க. சப்போஸ் மழை பெஞ்சு தண்ணி நிறையா போகுதுன்னா இங்கே உள்ள 2 வில்லேஜஸ் இருக்குதுங்க. அவங்க வந்து அந்த பரிசல் மூலிமா தான் கிராஸ் பண்ணுவாங்க. கயிறு கட்டிக்கிறாங்க, அந்த பரிசல் இருக்குது, அந்த கயிறு மூலிமா பரிசல் வச்சு அந்த பக்கம் போய்க்குவாங்க. இப்போ கொஞ்சம் தூரம் வந்தோம்னா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ரோடு மாதிரியே இருக்குது. தண்ணி இங்கே ஓவர்ஃப்ளோ ஆகி போகுது, செக் டேம் மாதிரி இருக்குங்க. இந்த வழியாக நடந்து நம்ம அந்த வழியாக போய்க்க முடியும் வில்லேஜுக்கு. தண்ணி நிறையா வரப்போ பரிசல் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து குரோக்கடைல் இருக்கிற ஏரியாங்க. இங்கே கண்டிப்பாக குரோக்கடைல் இருக்குது, நம்மளே பார்த்துருக்கோம் 2-3. அந்த பாறையில் நம்ம பாம்பாறு லாக் ஹவுஸ் வரும்போது பார்த்தோம். இந்த டைம் நம்ம பாறை பக்கத்துலேயே போனால், ஆனால் இந்த டைமில் குரோக்கடைல் எதுவும் பார்க்க முடியல. மத்தியான டைம் வெயில் அடிச்சதுன்னா பாறை கண்டிப்பாக வருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பஞ்சபாண்டவர்கள் நம்மளை மாதிரி மனுஷங்க இந்த மாதிரி பசியில் வறுமை பசியில் இருக்கும்போது இல்லை மரத்தில் ஏறி பழம் சாப்பிடலான்ட்டு ஏறிக்கேன், கீழே விழுந்து நிறைய பேர் இறந்துருக்கலாம். இப்படியே இருந்துச்சுன்னா மனிதனோட இனம் அழிஞ்சு போயிடும் அப்படின்றதும் அப்போ உள்ளவங்க இதை சாப்பிட்டதும் கீழே அப்படியே போட்டதுனால அது காயாக மாறி இருக்கு. ஓகே, முதல்ல சாப்பிட்றதுக்கு பழமாக காயாக இருந்திருக்குங்க, இப்போ அது சாப்பிட முடியாது. இது பார்த்தீங்கன்னா கெட்டியாக தான் இருக்குது, காஞ்சி போனதுங்க. பச்சை வந்து கொஞ்சம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும், கடிக்கிற மாதிரி. இது கடிக்க முடியாது, காஞ்சிருச்சுன்னா. 5 முகம் இருக்குதுங்க இதில், 5 இது நம்மளோட 5 ஃபிங்கர் பிரிண்ட்டும் அப்படியே இருக்கும். நீர் மரம் வேறு லெவலில் இருக்குங்க இந்த இடம். தண்ணி சவுண்டு இந்த இடம் செம்மையாக இருக்குங்களே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கூட்டாறு ரிவரை 2ஆக பிரிஞ்சு ஒரு இடத்துல ஜாயின் பண்ணுதுங்க. இப்படியும் வந்து அப்படியும் வந்து இந்த இடம் வேறு லெவலில் இருக்குங்க. இது ஃபுல்லாக கூட்டாறு. இது அப்படியே அமராவதி டேம் போகிறது. இங்கெல்லாம் ரொம்ப ஆழமாக இருக்குங்க.